ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது பருப்பு இல்லாத சாம்பாருங்க. காய்கறி போட்டு பருப்பு இல்லாத சாம்பார் இட்லிக்கு வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இன்னைக்கு விடுகதை பார்க்கலாம். ஒரு கிணற்றுக்குள் ஒரு தவளை. அது என்ன? அந்த விடுகதைக்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம். பருப்பு இல்லாமல் காய்கறி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். ஒரு கேரட்டு, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, தக்காளி, பீன்ஸுங்க எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு குக்கரில் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 3 ஸ்பூனுங்க போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 4 விசில் எடுத்துக்கணுங்க. இது 5-6 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிட்டுங்க. நல்லா அவிஞ்சிருச்சு. நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போதுமான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் திக்காகவும் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிட்டனால சாம்பார் கொதிக்க விட்டு ஒரு தாளசம் பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து ஊற்றியாச்சு.